சிவபெருமான் எங்கு இருப்பார்? இது எல்லாரும் கேட்கக்கூடிய பெரிய கேள்வி. பல ஞானியர்களும் தத்துவவாதிகளும் எடுத்து எம்பி விட்டார்கள், உன்னுள் இறைவனை தேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல் வழக்கில் மயானத்தில் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு சொற்றொடர் உண்டு, சுடலை பொடி பூசி இருக்கின்றார் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. அப்போ மயானத்தில் சிவபெருமான் இருப்பாரா? சுடுகாட்டில், இடுகாட்டில், இது போன்ற இடங்களில் சிவபெருமான் இருப்பதற்கான காரணம் யாது என எவ்வளவோ ஆடம்பரமான இடங்கள் இருக்கின்றன. செழுமை வாய்ந்த பகுதிகள் இந்த பூமியிலே காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஊரிலும் ரொம்ப செழிப்பான இடங்கள் எல்லாம் இருக்கும். அவ்விடமெல்லாம் தவிர்த்து மயானத்தில் இறைவன் இருப்பதற்கான காரணம் யாது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை எண்ணி பார்த்திருப்போம். எல்லாருமே அந்த கேள்வி மனசுக்குள்ள எழுப்பியிருப்போம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இறைவனை உணர வேண்டும். இறைவன் எங்க இருப்பார் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருப்பார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சர்வவியாபி அப்படின்னு ஒரு வார்த்தையில நம்ம அதை இப்போதைக்கு நிறுத்தி வச்சுக்கலாம். அப்ப குறிப்பா அவங்க இந்த மயானத்தை உயர்த்தி சொல்வதற்கான காரணம் யாது? அந்த சுடலை பொடியை பூசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் யாது அப்படிங்கிறத நமது சிற்றறிவுக்கு ஏற்றார் போல யோசிப்போம். நாம் பெரிய அளவில் ஞானம் பெறவில்லை என்றாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நாம யோசிக்கும் பொழுதுதான் அதற்கான விடையும் கிடைக்கக்கூடும். எல்லோருமே பாடும்போது அதை சொல்லி இருப்பார்கள், சுடலை பொடி பூசி அப்படின்னு சொல்லிட்டு மயானத்துள் இருக்கின்ற இறைவன் அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா? அந்த மயானம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, எதை குறிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கேள்வி. நம்ம பார்க்குறோம், சுடுகாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இடுகாடு அப்படின்னு இருக்குது, இதை மயானம் அப்படின்னு சொல்கிறோம். உடல் எல்லாம் அழிந்த பிறகு, உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு அந்த சவமாக மாறிய உடலை எரிப்பதற்கோ தகனம் செய்வதற்கோ அல்லது மண்ணில் புதைப்பதற்கான இடத்தை நாம் அவ்வாறு குறிப்பிடுகின்றோம். அதை எரிக்கும் போது கிடைக்கின்ற சாம்பல் புதைத்தால் ஒன்றுமே இல்லாமல் போகும். நமக்கே தெரியும், காலப்போக்கில் ஒரு சின்ன எலும்பு மிஞ்சுறதே பெரிய விஷயம். அந்த மாதிரி அழியக்கூடிய இடம், உடல் அழியக்கூடிய இடம். நம்ம உண்மை என்று எதை நினைத்திருந்தோம், உடலை எண்ணியிருந்தோம். அப்படித்தானே? இந்த உடல் தான் நாம் அப்படின்னு எத்தனையோ பல ஆண்டுகளாக நாம் சிந்தித்திருந்தோம். இந்த உடலுக்கு ஒரு பெயர் வைத்து அந்த பெயர்தான் உண்மை என்று நம்பியிருந்தோம். அதற்கு பல அரிதாரங்கள் பூசி இதுதான் உண்மை என்று நம்பியிருந்தோம். ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டா இல்லை என்று உணர்கின்ற இடம் சுடுகாடு. இந்த உடல் என்பது நான் இல்லை அப்படின்னு உணரக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இடம்தான் சுடுகாடு. அந்த இடத்தில் தான் சிவனை உணர முடியும் அப்படிங்கிறத மெதுவாக சொல்ல வர்றாங்க. அவருடைய இருப்பிடம் அப்படிங்கிறது அந்த மயானம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் இந்த உடல் அல்ல எப்போ தெரியுது? உயிர் பிரியும் போது. அந்த உண்மை தெரியக்கூடிய இடம் எது? மயானம். இப்போ இந்த நான் என்ற தேடுதல் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா உயிர் உடலை விட்டு பிரிந்தால்தான் நமக்கு அந்த மயானத்துக்கு போகிறோம், சிவபெருமான் அங்கே இருக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த நான் என்ற தேடுதல் எப்போ முழுமை பெறுகிறது அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காம குரோத எண்ணங்கள், மதம், மாச்சரியம், கோபம், இந்த மாதிரி என்னென்ன அழுக்குகள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ, அகங்காரம் உட்பட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த தத்துவங்களிலே பெரியதாக கூறப்படுகின்ற அந்த அவத்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அகங்காரம் உட்பட பல தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் அழிய பெற்று, இப்போ இதையெல்லாம் விடுத்து இதையெல்லாம் இறைவன் கருணையினால் எரிக்கின்ற இடம். அதே போல இவையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று புதைக்கின்ற இடம் மயானம் ஆகிறது. நம் மனதுக்குள்ளே சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அப்ப இந்த உடல் மெய்யென்று நினைத்தோம். இந்த உடலுக்குள் இருக்கின்ற பல கோபதாபங்கள் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உயர்வென கருதி, அதையே உண்மை என கருதி தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருந்தோம். ஒரு காலகட்டத்திலே இவை யாவும் பொய் என்று உணர்ந்து கொண்டு உண்மை யாதென உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படிப்படியாக நாம் செய்த முயற்சியின் காரணமாக
இந்த அவத்தைகளிலிருந்தெல்லாம் வெளிவர எண்ணி மனதில் இருக்கின்ற கோபம், குரோதம், மதம், ஆச்சரியம், அகங்காரம், இந்த மாதிரி எல்லா விதமான குணங்களையும் எரித்து சாம்பலாக்கக்கூடிய இடம். அதே போல இவையெல்லாம் தேவையில்லை என்று புதைக்கக்கூடிய இடமாக மனம் மாறுகிறது. ஒருவேளை அதை எரிக்கும் போதுதான் நமக்கு தெரிகிறது நாம் யார் என்று. அந்த இடத்திலேதான் சிவத்தை உணர முடியும். எப்படி மயானத்தில் போய் இந்த உடலை எரிக்கிறப்பதான் இந்த உயிர் வேறு உடல் வேறு என்று உணர்ந்து கொள்கின்றோமோ, அதே போலதான் மனதிலே இருக்கக்கூடிய எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா தேவையில்லாத எண்ணங்களையும் எரிக்கும் போதுதான் அந்த இடத்துல சிவபெருமான உணர முடியும். அப்ப மயானத்துள் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்வது இரு பொருளாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று உடல் அழியக்கூடிய அந்த மயானம், இன்னொன்று தேவையில்லாத குணங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான எண்ணங்களையும் அழித்தொழிக்கக்கூடிய மனம் என்னும் மயானம். இப்ப இந்த இரண்டு இடங்களிலே நம்மால் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்னா, இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இறைவனை சென்று அடையும் அப்படிங்கிறது ஒரு விதம். ஆனா உயிரோடு இருக்கும் போதே இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் மனதிற்குள்ளே தீமூட்டி அதிலே அழித்து விட்டால் அதில் எஞ்சுகின்ற சாம்பல் சுடலை பொடியாகும். அந்த சுடலை பொடியிலே நாம் யாரை காண முடியும் என்றால் எம்பெருமான் ஈசனை காண முடியும். அப்படிங்கிறத நம்ம இப்ப எடுத்துக்கலாமா? அப்ப உண்மையாகவே சிவபெருமான் எங்க இருக்கின்றார் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் சர்வவியாபி. இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரி சிவபெருமான் சுடுகாட்டில் இருப்பாரா? இருக்கின்றார். அவரை எப்பொழுது உணர முடியும்? இறந்ததற்கு பிறகு உணர முடியுமா அப்படின்னா கிடையாது. அதுவரையிலும் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை அப்படிங்கிறத அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழும் பொழுதே அந்த மயானத்திற்கு சென்று அறிந்து கொள்ள முடியுமானா, சில பேர் பூஜை பண்றேன் புனஸ்காரம் பண்றேன்னு மயானத்துல போய் பண்றாங்களே, அவங்களால உணர்ந்து கொள்ள முடியுமா? அவர்கள் கர்வத்தினால் செய்கின்ற எந்த விடயத்திற்கும் விஷயத்திற்கும் இறைவன் அடிபடிய மாட்டார். பின்பு எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும்? வாழ்கின்ற பொழுதே தேவையில்லாத எல்லா குப்பைகளையும் மனதிலே போட்டு எரித்து அல்லது புதைக்கின்ற அந்த இடம் மயானமாக இருக்கின்றது. அவ்வாறு இந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அழித்தொழிக்கின்ற சமயத்திலே உள்ளிருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அங்கு எம்பெருமான் சிவன் திருநடமாடுவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? அப்ப ஒரு விஷயத்தை நமக்கு சூசகமாக சில பேர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னா, நமது குருமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அதில் இருக்கின்ற அடி ஆழமான கருத்துக்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் அடியேனும் சிறு பிழைகள் செய்திருக்கலாம். இது அடியேன் சிற்றறிவிற்கு ஏற்றியவாறு கூறப்படுவது தானே தவிர உண்மையா அப்படின்னா குருமார்களே நமக்கு உணர்த்த முடியும். தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஆனா எம்பெருமான் இல்லாத இடம் என்பது உலகில் ஏதும் இல்லை. ஏதேனும் ஒரு இடத்தை காட்டி இவ்விடத்தில் எம்பெருமான் வீற்றிருக்கிறாரானா இருக்கின்றார் என்றுதான் சொல்ல முடியும். இவ்விடத்திலே இறைவன் இல்லை என்று சொல்வதற்கு யாருக்கும் துணிவில்லை. ஆடுவதும் அசைவதும் எல்லாம் அவனருளாலே அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது எதுவுமே இருப்பதில்லை அப்படிங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்.